நம்பி மன்னனுக்கும் நன்கு மகுடிக்கும் வழக்கு மூலவர் நம்முடைய என் பெயர் வள்ளி. இருந்தாலும் தமிழ் என்றால் அழகு, அழகு என்றால் முருகன். இப்படிப்பட்ட முருகனை வணங்க வேண்டும். கந்தா, கடம்பா, கதிர்வேலா, சண்முக, சரவண, குமார் உன்னையே நம்பியிருந்த நம்முடைய இந்த வள்ளிக்கு இந்த நாட்டு மக்கள் கருத்து செய்ய வேண்டும். முருகனை வணங்கணும். முருகா அழகே
வள்ளிமயில் நாதனே வாவடி வேணனே மண்ணும் தோன்றல உலகத்தில் தோன்றியது தமிழ். தமிழ் கடவுள் முருகப்பெருமான விளங்காமல அந்த எல்லாம் உள்ள பரம்பரை விளங்கணும் ஆதியெல்லாம் முன்னவளை அண்டமலம் காத்தவளை கரும ஆரியமனை வணங்கணும் அப்படின்னு பார்க்கப்படாது. உலகமெல்லாம் வாழ வைத்த வந்தவளே தரங்களுக்கு வேண்டுகின்றோம் காத்திடுவாள் கருமாறி காத்திடுவாள் கருமாறி. ஒரு பெண் குழந்தையே முருகப்பெருமான் அருளாளர் வள்ளிக்கிழங்கு தோன்றிய பக்கத்துல கண்டெடுத்தாலும் வள்ளியில வேறு. ஏன்னா எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் எவ்வளவு சொத்து சுகம் இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இல்லாத வீடு அது வீடா இருக்க முடியுமா? இருக்காது. என்ன காரணம்னா 7 ஆம்பளை பிள்ளை கூட பார்த்துக்க மாட்டாங்க. அந்த பெண்ணோட மனசுல வளர்ப்பு பிள்ளைன்னு நினைக்க கூடாது அப்படின்னு சொந்த பிள்ளை மாதிரி தான் வளர்த்துட்டு வந்தாங்க. அதே நேரத்தில் தாய் விஷயம் சொல்ல முடியும், எல்லா விஷயம் சொல்ல முடியுமா? இப்ப நான் எதுக்காக வந்திருக்கேன், என்ன காரணத்துக்காக வந்திருக்கேன் தெரியுங்களா? முருகப்பெருமான காதலிக்கிறதா நான் வந்திருக்கீங்க. தமிழ் கடவுள் முருகனை காதலிக்கிறீங்களா? தமிழ் கடவுள் முருகப்பெருமானே தான். வள்ளியம்மா, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஏன் இது பேராசை அப்படி நினைக்கிறீங்களா? அவருக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சே. திருப்பூர்ல நீங்க கல்யாணம் பண்ணா குடும்பத்துல சக்காலத்தி சண்டை குடும்பி சண்டை எல்லாம் வராதா? அப்படி நீங்க நினைக்கிறீங்க. விட்டு கொடுக்கவும் கெட்டு போவது கிடையாது. சக்கலாத்தி சண்டை வரும், வரவே வராது. எப்படி இப்படி கரெக்டா சொல்றீங்க? ஏன்னா திருப்பூர்மன்றத்துல தெய்வங்களை திருமணம் முடிச்சாங்க கூட 2ஆம் தரமா வாக்கப்பட்டு போனா சிவபெருமானுக்கு எத்தனை மனைவி? 2 மனைவி. அவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கா? வந்தது கிடையாது. அதே நேரத்தில் விநாயகர் பெருமானுக்கு 3 மனைவி. 3 மனைவி இருந்து சண்டை வந்திருக்கா? வந்து கிருஷ்ணருக்கு எத்தனை மனைவி? கணக்கே இல்லை. அப்ப அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்தது இல்லையே.
முருகப்பெருமான நான் மட்டும் திருமணம் முடிச்சா எப்படி சக்கலாத்து சண்டை வரும்? நம்ம வீட்டு சண்டை நம்ம வீட்டுல நடந்தா அது ஒரு வீட்டு சண்டை. நம்ம வீட்டு சண்டை அடுத்த வீட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சுனாக்கா நம்ம குடும்ப சண்டையே பெரிய சண்டையில போய் முடியும். அப்ப என்ன நடந்தாலும் நம்ம வீட்டு சண்டை வீட்டுக்குள்ளேயே நடந்தாதான் அந்த வீட்டு சண்டையா இருக்கணும். அது மாதிரி முருகப்பெருமான நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு விடாது. நானும் அனுசரிச்சு குடும்பத்தை வச்சு காப்பாற்றி மனம் கொணாமல் என்ன நடந்தாலும் மனம் கொணாமல் அந்த வீட்டுல ஒரு குடும்பத்துல எப்படி ஒரு பெண்மகள் எப்படி இருக்கணுமோ அப்படின்னு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்ப முருகப்பெருமானா நான் காதலிக்கிறேன், அவர் என்ன காதலிக்கிறாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். என்ன செய்யலாம்? போன போட்டு கேட்க வேண்டியதானே? நம்பரு 04443998 பழனி கோயில் நம்பரு. முருகன் போன டங்கு எடுப்பாரு. அது என்ன டங்கு எடுப்பாரு? ஏன்னா இப்ப உள்ள காலங்கள தானே செல்லு தானே உலகமாவே இருக்குது. யாரும் எல்லாத்தையும் பார்த்துடலாம், ஆனா செல்லு இல்லாத ஆளுகளை பார்க்க முடியுமா? ஏன்னா இப்ப காலங்கள் அப்படிதான். அந்த காலத்துல எல்லாம் தாய்மார்கள் வந்து குழந்தைக்கு சோறு ஊட்டினாங்கன்னா ஏதோ ஒரு கதையை சொல்லி குழந்தைக்கு சோறு ஊட்டுவாங்க.